கதவை சாத்திட்டா நீ எங்கிட்ட இருந்து தப்பிச்சிடலான்னு பாக்குறியா? நீ எங்கிட்ட இருந்து தப்பிக்கவே முடியாது. என்ன ஒண்ணு செஞ்சிடாது. என் தாலி மேல ஆன நெருங்காத. ஏன் சார் சிரிக்கிறீங்க? நீ சிரிக்க வேண்டியதை நான் சிரிக்கிறேயா? டயலாக் அப்புறம் என்ன இருக்கு? சுமாரியா சுமாரியா சொன்னல அப்ப போதுமா? ஏன்பா ஒரு ரேப் சீன் ஒரு உணர்ச்சி வேணா? இல்ல தெரியாம தான் கேக்குறேன். இதுக்கு முன்னாடி ரேப் பண்ணதே கிடையாதா? ஒன்ன கேட்கலையா? கேரக்டர் எவ்வளவு வில்லன் கேரக்டர் நடிச்சிருக்க? 50 படம் நடிச்சிருக்கான்னு விழா வர எடுத்தாங்க. என்ன தலைமை கூட்டம் அப்புறம் என்ன? ஆமா சார். அப்புறம் இந்த சீனை வச்சுதான் இந்த படத்தையே பிசினஸ் பண்ணணும்னு ப்ரொடியூசர் நினைச்சிட்டு பாய் பத்தியா? கோச்சுக்காதீங்க. இருந்தது ஒரே கதவை, அதை உடைச்சிட்டேன். அதான் மூட விட்டாயிட்டேன். அண்ணே எத்தனை டீ வாங்குதுன்னு சொல்லிட்டீங்கன்னா வாங்கிட்டு வந்துருவேன். ஒண்ணு போதுமா? அப்பா 99 டீ மிச்சம். செட்டை உடைச்சிடாதீங்க சார். சைலன்சியா 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 சைலன்ஸ் சார். எனக்கே வா தன்வினை தன்னை சுடன்னு கேள்விப்பட்டிருக்கேன். இப்படி சுத்தி சுத்தி சுடக்கூடாதியா? இது மூட் அவுட் ஆயிட்டாரு. கோமா இருக்காரு. புரிஞ்சிட்டாருல. கோமா தான் இருப்பாரு. கால் வலியா வயிற்று வலியா? எனக்கு என்னங்கிறது நானே முடிவு பண்ணிக்கிறேன். நான் பக்கம் போயா அவரே அவரே பாருங்க. இங்க என்ன பண்றீங்க? இந்த கதவை முடிஞ்சவரெல்லாம் ஒட்டி வைக்கிறான். இப்படி தள்ளிட்டு வராதீங்க. இப்படி பிடிச்சிக்கிட்டு ஒரு கதவை உடைக்கணும்னா அதுக்குன்னு ஒரு பலம் வேணும் இல்ல? ப்ராப்ளம் சார். காலை உடையா? நீ ப்ரொடியூசரியா நீ? சார் ஹீரோயின் டிரைவர் தகராறு பண்றான் சார். பேட்டா கொடுக்கலையா? சரி பேட்டா இல்லன்னா பிஎஸ் கொடுங்க. அதுவும் இல்லன்னா வெறும் செருப்பு கொடுங்க. அது இல்ல சார். பேட்டா 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 காசு கொடுக்கல. ஏன் கொடுக்கல? கொடுக்க வேண்டியதானே. இன்னைக்கு பேட்டா கொடுத்தாச்சு. முந்தா நாள் பேட்டா கொடுக்கல. அவ்வளவுதானே? முந்தானாத்து பேட்டா தான் இன்னைக்கு கொடுத்ததுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு யோ நான் டைரக்டரியா? இதெல்லாம் வந்து ஏன் சொல்றீங்க? போங்க. சரி பேட்டா கொடுக்கலன்னா என்ன பண்ணுவான்? நாம ஹீரோயினை கூட்டிட்டு ஓடிடுவானா? யாரு டிரைவரா? ஐயோ அதானே என் கதை. அதை பார்த்து காப்பி அடிச்சேன்னு என்ன கேவலமா பேசுவாங்க. பேட்டா தான் கொடுத்து தொலைச்சிருக்கேன். இதெல்லாம் வந்து என்கிட்ட சொல்றீங்க. ப்ளீஸ் கெட் அவுட். போயா குடியா. இன்னொரு ப்ராப்ளம் சார். என்னது? இவரும் போகணுமா? நீங்க யாரை கூட்டிட்டு ஓட போறீங்க? இல்ல சார் எனக்கு வேற ஷூட்டிங் இருக்கு. நான் போயாகணும். வேற இவருக்கு கொடுக்க வேண்டியதெல்லாம் கொடுத்துட்டீரா? தின்னே தீர்த்துட்டாரு. சரி என்னோட கட்டிக்காரா? எப்ப சார் போன நீங்க? இன்னைக்கு சாயந்தரமே போயாகணும். சாயந்தரமே வா. இப்பதான் கதை உடைஞ்சிருக்கு. இன்னும் ஹீரோயின் கற்பு வேற பாக்கி இருக்கு. நான் எப்ப சார் முடிப்பேன்? எப்படி முடிப்பேன் சொல்லுங்க சார். மத்தியான சாப்பாட்டு பிரேக்குக்கு நிறுத்தாம அப்படியே கண்டினியூ பண்ணிடலாம். பட்னியா? ஓகே. நான் வேலை கிடைக்கிறதுக்கு முன்னாடி அப்படிதான் இருந்தேன். எனக்கு ஒண்ணும் ஆட்சேபம் இல்ல. ஆனா தாய் மாணவர் என்ன சொல்லான்னு கேளுங்க. அப்படின்னா யார் சார்? தாய் மாணவர் தந்தை மாணவர் என்னுடைய இடது கண். இடது கண்ணா? ஆமா. துடிப்பானவர் கேமராமேன் ரமணு. கேட்டுங்க. அவர் ஓகேன்னா நான் ஓகே. அது ரொம்ப கஷ்டம் சார். எது? அதான் பிரேக். நீ ஏன் பேசுற? நீங்க வாங்க கதை ஓடப்போம். சாரி சார். என் குழந்தைக்கு 1 மணிக்கெல்லாம் சாப்பாடு கொடுத்து பழகிட்டேன். யாருக்காகவும் அதை நான் மாத்திக்க மாட்டேன். நான் இருக்க இடம் தெரியாம அவர் ஒத்துக்க மாட்டேன்ட்டார் சார். ஏன் சார் இப்படி கதறீங்க? அவர் கான்ட்ராக்ட் போடும்போது இதான் கண்டிஷன் சொல்லிட்டு தானே சேர்ந்தார் வேலைக்கு. எப்படியாவது நீங்க தான். ஆமா நான் தான் டைரக்டர். நீங்க சும்மா இருங்க. என்ன ரமணா? என்ன? சாரி சார். என்னை பத்தி தான் உங்களுக்கு தெரியும்ல. அதெல்லாம் ஒண்ணும் கவலைப்படாதீங்க. ப்ரொடியூசர் இப்படித்தான் கத்திட்டே இருப்பாங்க. அதுக்காக நம்ம உடம்புக்கு எடுத்துக்க முடியுமா? மணி என்னாச்சு? குழந்தை சாப்பிடணும் அவ்வளவுதானே. பிரேக். எல்லாரும் சாப்பிட போங்க. சாப்பிடு. சாப்பிடுறீங்களா சார்? ஹாய் பேபி. மைண்ட் ஒரு பிசினஸ். சரியான சிடுமுடி. 100 ஷாட் இருக்கு சார். சார் நான் ரெடி. ஒரு முறை பார்க்கலாமா? ரெடியா? இது ரெடியா? அண்ணா ரெடி இல்ல போல. இப்ப பார்க்கலாம். ரெடி. 1 2 3 4 5 6 7 8. அதெல்லாம் ஒரே சாட்ல ஆட முடியாது சார். அவங்க சொல்ற மாதிரி எடுங்க சார். அம்மா சொன்ன மாதிரி கட் பண்ணி எடுத்துருங்க சார். அம்மா சொல்றபடி எல்லாம் கட் பண்ணி எடுத்தா அப்புறம் ஆம்பளையாவே நடமாட முடியாது. நல்லா இருக்குமா? இப்ப எனக்கே ஷார்ட் சொல்ல ஆரம்பிச்சிட்டியா? வெரி குட். நல்ல முன்னேற்றம். அவ்வளவுதானே சார். கொஞ்சம் கஷ்டப்பட்டு ஆடினீங்கன்னா அப்புறம் ஆடியன்ஸ் அப்ளாஸ்லாம் உங்களுக்கு தான் கிடைக்க போகுது. எங்களுக்கு அவரப்போது. நல்லா பார்த்து ரிஹர்சல் பண்ணுங்க. பாருங்க மாஸ்டர். சொன்னா போதுமா? ஆடி பார்த்தால தெரியும் கஷ்டம். என்னப்பா தம்பி சொன்ன? என்ன சொன்ன? அதெல்லாம் ஒரே சாட்ல ஆட முடியாது சார். ரொம்ப கஷ்டம் சார். முடியாது. அப்படியா? சரி கொஞ்ச நேரம் இந்த சேர்ல உட்காருங்க. என் சேர் தான். பரவாயில்ல உட்காருங்க.
கொஞ்சம் சுடும் பாத்துங்க. ஓகே நான் பண்ணி பார்க்கிறேன் மாஸ்டர். சாரி. ஆடலாம்ப்பா, ஒரே ஷாட்ல ஆடலாம். ஆனா அதை நீ ஆடினா நல்லா இருக்கும். ரமணு, உனக்குள்ளேயும் ஒரு மனுஷன் ஒளிஞ்சிட்டு இருக்கானா? இத்தனை நாளா நீ இந்த கேமரா ஒண்ணு, நீ வெறும் மெஷின் நினைச்சிட்டு இருந்தப்பா. சிரிக்க ஆரம்பிச்சிருக்கிற, கை தட்டுற, ஏதோ மாறுதல் ஏற்பட்டிருக்கு. அட போங்க சார், அதெல்லாம் ஒண்ணும் இல்ல. கிழிஞ்சது போ, வெக்க வேற படுறியா? ஆல் தி பெஸ்ட். ரெடிப்பா? ஏய் ஏய், பாப்பா தம்பி, சைலன்ஸ் சைலன்ஸ். இந்த ரமணு, கேமரா ஃபர்ஸ்ட் பொசிஷன் போங்க. கேமரா போங்க போங்க போங்க. ராலி மெதுவா போங்க. ஜூனியர் பார் சரியா கட்டற முடியல. ரைட் பாயிண்ட் பண்ணுங்க. ரெடினா சொல்லுங்க. செக்ஸ் வேணும் சார். டிஸ்ட்ரிபியூட்டர் செக்ஸ் வேணும்னு கேக்குறாங்க சார். கொஞ்சம் எடுத்துக்கோங்களேன். படமெல்லாம் முடிஞ்சு சுபம் கார்டு போட்டதுக்கு அப்புறம் கேப்பீங்க, நாங்க எடுக்கணும். கேவலமா இல்ல? சென்சார்ல வெட்டிட்டு போறாங்க. அவன் விட்டுட்டு சார், நம்ம எடுத்துருவோம், காட்டிடுவோம். இப்படி காட்டிக்கிட்டே இருங்க. ரெடி ரெடி வாங்க. ஓ, என்னையா சீனு சொல்லு. புதுசா சேர்த்த இல்லைங்க, 71 AP. இல்லையா, அதுக்கு முந்தின சீன் என்னன்னு கேக்குறேன். 71 கிழிஞ்சது. குடு. என்ன அது முதல்ல எடுத்து? சூனா பானா. என்ன சார் இது? நீங்க கேட்டதெல்லாம் இதுல இருக்கு. மறைவா போய் படிச்சிட்டு இருங்க. இதெல்லாம் என்னால எடுக்க முடியாது. எனக்கு பிடிச்சதை நான் எடுக்கிறேன், தோணுனதை எடுக்கிறேன். அவங்களுக்கு அது பிடிச்சதா பாத்துக்கலாம். பாப்பா என்னம்மா கொஞ்சம் கேளுங்க. இப்ப தெரியுறேனா? கொஞ்சம் இப்படி திரும்பி பார்த்தா பெட்டரா தெரியுவேன். கொஞ்சம் கேளுமா, கவனமா கேளு. அதாவது பேங்க் செக் ஒண்ணு எடுத்துக்கிட்டு, அதான் பணம் வாங்குறோம்ல, வேலையும் கொஞ்சம் நடு நடுவில் செஞ்சுக்கலாமே. கவனமா கேளு. ஒண்ணு இல்லம்மா, நீ ஒரு இளங்கி, இவர் ஒரு இளைஞர். வணக்கம்மா. நீ தனியா, அப்புறம் வாங்க போங்க, ஒரு சீன் எடுத்துக்கிறேன். என்னம்மா, நீ தனியா வீட்டுல இருக்கிற, சரி நீ அது கேளியா? தலையெல்லாம் மாதிரி ரெடி ஆயிட்டியா? ஃப்ரீயா இருக்குங்கல்ல? மாமா தொடக்கூடாதா? ஏன் உங்க செட்டப்பா? பணம் புரட்டுறதுக்கே என்னால முடியல, இதெல்லாம் வேறயா சார்? அதுக்குள்ளயா? பேஷ். அதாவது இந்த பொண்ணு ஒண்ணுமே தெரியாத பொண்ணு, ஆண் வடையே படாத பொண்ணு, கலர்ல தான். அப்படியே அதை அப்படியே மெயின்டைன் பண்ணிக்கிறோம். வீட்டுல தனியா இருக்குது. மத்தவங்க எல்லாம் கோயிலுக்கு போயிருக்கிறாங்க. நீ வெளியே வந்து நிக்கிற. அப்படி நிக்கிறீங்க, பாக்குறீங்க. உணர்ச்சி பழம்பாய் ஏமா கொட்டாம பாத்துட்டு இருக்கீங்க. தேல் கொட்டுறத பாத்திருக்கேன். இவன் எப்படி சார் கொட்டு? நல்ல ஜோக்கு. அப்புறமா அடிப்போமா? ஒரு டம்மா நிக்க மாட்டேங்கிறீங்களே. சரி, இப்போ உள்ள வரும்பொழுது வேகமா நடந்து வந்துடாதீங்க. கேமரா வண்டி மெதுவா தான் போகும். அதனால அங்க மெதுவா, அதாவது ரொம்ப மெதுவா இதுக்காக நடந்து வர மாதிரி இல்லாம மெதுவா அட்ஜஸ்ட் பண்ணி மெதுவா நடந்து. ப்ரொடக்ஷன் மேனேஜருங்க ராமநாதன். ராமநாதன்ங்கய்யா இந்த பக்கம் இருந்தாரு. ராமநாதன் அண்ணே வந்து தொலையா, டைரக்டர் கூப்பிடுறாருல. அண்ணே இந்த பக்கம் கத்தாத கத்தாத. ராமநாதன், ராமநாதன் நீங்க என்ன மொழிபெயர்ப்பாளரா? கொஞ்சம் சும்மா இருக்கீங்களா? திரும்பி பார்க்காத. பின்னாடி ஒரு அம்மா சோப்பு கூட கட்டிட்டு உட்கார்ந்துருக்காங்க பாரு. வாட்சுக்கு பின்னாடியா? உனக்கு பின்னாடியா? திரும்பி பக்கம் பார்த்துட்டு நல்லா இருக்காங்களா? யாரு அவங்க? கண்டவங்க எல்லாம் ஏன் உள்ள விடுறீங்க? அது நம்ம கேமராமேன் சார் ரமணன் இருக்காரு, அவரோட கிருஷ்ணங்கோ. ரமணா சார், கெஸ்டா? ஆமா சார்.
ராப்பிச்ச சார் அந்த ராவை கட் பண்ணிட்டு வெறும் பிச்சைன்னு கூப்பிடக்கூடாதா? சரி வெறும் பிச்சை. ரெண்டு ரமணம் 2 நாளா சிரிச்சுட்டே இருக்கானே என்னடான்னு பார்த்தேன். இப்பதான் காரணம் புரியுது. பெண் குலத்தின் பெருமை பத்தியா? சும்மா இருக்கிறவனையும் இழிச்ச வாயினாக்கிடுது. சார் ஒரு முக்கியமான விஷயம். இழிச்சவா என்னன்னு ஞாபகம் வந்துச்சு. பொண்ணுக்கு 1 மணி நேரம் தான் கால் ஷீட். காலையில ஃபர்ஸ்ட் ஃபிளைட் போகணுமா? சரி இதை முடிச்சுட்டேன். ஒரே ஷாட். ரெடி.